கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஜனவரி 4 சனிக்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளிலே நீங்கள் கையிட்டு செய்கின்ற சகல காரியங்களிலும் நன்மை உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு பெருகுவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் ஏசாயா 6வது அதிகாரம் 3வது வசனம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இந்த வருடத்தின் முதல் 7 நாட்கள் கர்த்தரை உயர்த்தும் துதியை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டிருக்கின்றோம். முதல் நாளில் ஜனவரி 1 கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று தியானித்தோமாம். உன் தேவன் சதா காலங்களிலும் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று எழுதியிருக்கிறது போல நம்முடைய ஆண்டவர் 2024 அவர் ஆளுகை செய்தார், 2025 அவர் ஆளுகை செய்வார். இன்றும் என்றும் என்றும் சதா காலம் அவர் ஆளுகை செய்கிறவராய் இருக்கின்றார். எனவே அவரை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் ஆளுகை செய்யும்படி இந்த 2025 கூப்பிடும்படி நாம் முதலாம் நாளிலே நாம் அவ்விதம் தியானித்தோம். 2ஆம் நாள் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. நேற்றும் அவர் கிருபை இருந்தது, இன்றும் இருக்கின்றது, நாளையும் இருக்கும் என்று சொல்லி நாம் எப்பொழுதும் துதிக்க வேண்டும். பிரியமானவர்கள், அதே போல் இன்றைக்கு 4வது நாளில் இன்னைக்கு நம்ம என்ன சொல்லி துதிக்க பழகிக்கொள்ள வேண்டும் என்றால், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி. பிரியமானவர்களே, சேனைகளின் கர்த்தர் அவர் யுத்தத்தில் வல்லமை உள்ளவர், அவர் மகிமை உள்ளவர், அவர் பராக்கிரமம் உள்ளவர். சேனைகளின் கர்த்தர் என்ற மகிமையில் வெளிப்படுகிற பொழுது அவர் பலத்த பராக்கிரமம் உள்ள காரியங்களை செய்பவராக, நமக்காக யாவையும் செய்பவராக அவர் வெளிப்படுகின்றார். சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார், தாவீது வர வர விருத்தியடைந்தார் என்று எழுதியிருக்கிறது அல்லவா? அப்போ தாவீது போன எவ்விடத்திலும் அவர் கூட இருந்து எல்லா இடத்திலும் அவரை பாதுகாத்தார், எல்லா யுத்தங்களிலும் ஜெயத்தை கட்டளையிட்டார் என்று சொல்லி பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, சேனைகளின் கர்த்தர் என்பது அவர் நாமம் என்று எழுதியிருக்கிறதே. நாம் கர்த்தரை இப்படியும் நாம் துதிக்க பழகிக்கொள்ள வேண்டும். அவர் கர்த்தர், அவர் சேனைகளின் கர்த்தர். அவர்கிட்ட ஏராளமாய் சேனையான தூதர்கள் உண்டு. அவர் நமக்காக அவர் யாவையும் செய்பவர், நம்முடைய யுத்தங்களை நடப்பித்து ஜெயத்தை கொடுக்கிற தேவன். இந்த ஆண்டு, இந்த 2025 ஆண்டிலே கர்த்தர் யுத்தத்தில் வல்லவராக நமக்கு முன்பதாக அவர் புறப்பட வேண்டும், எழுந்தருள வேண்டும். எனவே நாம் இப்படி நம்ம துதி சொல்லலாம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி எப்பொழுதெல்லாம் நாம் சொல்லுவதற்கு நாம் ஏவப்படுகின்றோமோ, எப்பொழுதெல்லாம் நாம் நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் இவ்விதம் சொல்லலாம். இங்கு ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். நம்ம இங்கு பார்க்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசி கண்டது இது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார், அவர் தேவாலயம் தேவனுடைய வஸ்திர தொங்கலால் நிறைந்திருக்க கண்டேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, என்னதான் நம்ம வீட்டில் ஆராதனை செய்தாலும் இல்லையா, என்னதான் நம்ம டிராவல் பண்ணும்போது ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்தாலும், ஆனால் ஆலயம் என்று ஒன்று இருக்கிறது. தேவனுடைய மகிமை தங்கும் கூடாரமாகிய அவருடைய வாசஸ்தலமாகிய ஆலயத்தில் அவருடைய வஸ்திர தொங்கலால் நிரம்பி, அதாவது மகிமை நிரம்பி காணப்படுகிற இடம்தான் தேவாலயம். எனவே பிரியமானவர்களே, இன்றைக்கு சனிக்கிழமை, விசேஷமாக நாளைய தினம் நாம் ஆலயத்திற்கு செல்லலாம். என்றும் ஆலயத்திற்கு செல்லலாம். 7 நாட்களும் நாம்
ஆலயம் செல்ல முடிந்தவர்கள் 7 நாட்களும் கூட ஆலயத்திற்கு செல்லலாம். 1000 நாள் ஆகாமிய கூடாரங்களில் தங்கியிருப்பதை பார்க்கிலும் ஒரு நாள் உம்முடைய சமூகத்தில் தங்கியிருப்பது நலம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்றார் அல்லவா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவது அவ்வளோ வாஞ்சை என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். அப்போ 7 நாட்களும் போகலாம். ஆனால் நாம் எல்லாரும் 7 நாட்களும் போக முடியாது இல்லையா? அவரவருடைய வேலை, குடும்பம், பொறுப்பு, ஸ்தானம் இவையெல்லாம் இருக்கிறது. அப்போது நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது தேவ சமூகத்திற்கு ஆலயத்திற்கு சென்று அந்த மகிமை தங்கிய இடத்துல சென்று நாமும் நம்மை தாழ்த்தி, இங்கு சேராபீன்கள் என்ன சொல்கிறாங்களாம், அவங்க தங்களுடைய 2 சட்டைகளினால் தங்களுடைய கால்களை மூடிக்கொண்டாங்க. 2 சட்டைகளினால் தங்கள் முகத்தை மூடிக்கொண்டு 2 சட்டைகளால் பறந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லுகிறாங்க. அவர் அவ்வளவு பரிசுத்தர். அவருடைய பரிசுத்தத்தை அவர்கள் காண முடியாத படிக்கு அவரிடத்துல நெருங்கி இருக்கின்ற சேராபீன்கள் கூட அவருடைய மகிமையை காண முடியாமல் தங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்வதை நம்ம பார்க்கின்றோம். அப்போது நாமும் கூட தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று அவருடைய மகிமை தங்கியிருக்கிற இடத்துல நாமும் கூட நம்மை தாழ்த்தி அவரை பரிசுத்தர் 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 என்று தொழுது கொள்வோமானால் எவ்வளவு அருமையானது, எவ்வளவு பாக்கியமாக இருக்கும். பிரியமானவர்களே, இதோ இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நாம் கற்றுக்கொள்ளலாம். நாமும் கூட எப்பொழுதும் நாம் இயன்ற பொழுதெல்லாம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லுவோம். கர்த்தர் மகிமை அடைவார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் பலமாய் எழுந்தருளுவார். நமக்காக யுத்தங்களை எல்லாம் நடப்பித்து ஜெயத்தை கட்டளையிடுகிறவராக இருக்கின்றார். அவர் யுத்தத்தில் வல்லமையுள்ள தேவன். உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக இதோ பல காலங்களாக பல போராட்டங்களை சந்தித்து கொண்டே இருக்கிறீங்களா? நீங்கள் இந்த துதியை சொல்லி பாருங்கள், சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எழுந்தருளுவார். அவருடைய வல்லமை வெளிப்படும். இந்த ஆண்டிலே உங்கள் குடும்பத்துக்கு விரோதமான யுத்தங்களெல்லாம் முடிவுக்கு கொண்டு வருவார். தாவீதுக்கு யுத்தங்களெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து சமாதானத்தின் நாட்களை தந்தது போல, இளைப்பாறுதலை கட்டளையிட்டது போல இந்த ஆண்டு உங்களுக்கு யுத்தங்களையெல்லாம் முடிவுக்கு வரப்பண்ணி இளைப்பாறுதலை கொண்டு வருவார். நீங்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லுவீர்களா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த வருடத்தின் 4வது நாளாகிய இந்த நாளிலும் கூட சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று உம்மை துதிக்க ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. கர்த்தர் யுத்தத்தில் வல்லமை உள்ளவர். உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நெடுங்காலமாக நடந்து கொண்டிருந்த யுத்தங்களையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வருவீராக. சவுல் குடும்பத்திற்கும் தாவீது குடும்பத்திற்கும் நெடுநாளா யுத்தம் நடந்து வந்தது என்று நான் வேதத்தில் பார்க்கின்றோம். ஆனால் சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு இருந்தார். அவன் வர வர விருத்தி அடைந்தார் என்று பார்க்கும் பொழுது உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நெடுங்காலமாய் இருந்து வருகிற யுத்தத்திற்கு கர்த்தர் எழுந்தருளி, சேனைகளின் கர்த்தராகிய நீர் எழுந்தருளி யுத்தங்களெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து சமாதானத்தை கட்டளையிடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இந்த இன்றைய மன்னா வசனங்கள் நம்முடைய 2025 காலண்டரில் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த காலண்டர் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். எனவே இதனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதற்கான விவரங்களை கீழ்காணும் எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.